எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் நோ இட் ஆல். இதுதான் என்னோட இந்த வருஷ ஜேர்னல். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க, அந்த நோட்டை இந்த மாதிரி ரேப் அப் பண்ணிவிட்டு 2024ங்கிற ஸ்டிக்கர் ஒட்டி அழகாக பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த லேடி பக் தீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் கவர் பண்ணேன் நோட்டை. இந்த தடவை உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டிசைன்ஸ் எல்லாம் போடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி 2024 அப்படின்னு மட்டும் எழுதி வச்சுட்டேன். எப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பிளானர் இல்லைனா ஜேர்னல் பிலாங்ஸ் டு அப்படின்லாம் எழுதி வச்சுருப்போம். இந்த தடவை அந்த மாதிரி செட்டப் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது 2024 ஹோல் இயரை ஒரு இதில் வச்சுருக்கேன், ஒரு ஐடியா எல்லாம் பிளான் பண்ணுறதுக்காக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறதுக்காக நான் அந்த 12 மந்த்ஸையும் பிரித்து வச்சுருக்கேன். இந்த சைடில் ஐஎம், அதாவது நம்ம ஒருத்தங்களுக்குள்ளேயும் பல இது இருக்கும். நம்ம எல்லாருமே வெர்சடைல் பர்சனாலிட்டிஸ் தான். நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வந்து ஒருத்தங்களுக்கு டாட்டராக இருப்போம், இன்னொருத்தங்களுக்கு மதராக இருப்போம், ஒய்ஃபாக இருப்போம். அந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணி இங்கே போடலான்ட்டு. இது கொஞ்சம் வந்து ஒரு எஸ்தட்டிக் சென்ஸோடு பண்ணலான்னு பண்ணேன், பட் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோல் ட்ராக்கர். கோல்ஸ் வந்து அங்கே தனியாக உள்ளே பிரிக்கிறேன், பட் இங்கே வந்து ஒரு 6 பேசிஸில் வச்சுட்டு அதை ட்ராக்கும் பண்ண போகிறேன். என்னென்ன பண்ணுறோங்கிறத எழுதி வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த 10 லெவல் அது கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும்போது 10th லெவலுக்கு போயிடலாம். மற்ற இடத்துலலாம் ஸ்டாப் பண்ணி அங்கங்கே ஷேட் பண்ணால் நமக்கு எந்த லெவலுக்கு நம்ம ரீச் ஆகிறோம் நம்ம கோலில் அப்படிங்கிறது தெரியறதுக்காக. இது வந்து இந்த தடவை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் கரண்ட் மீ வர்சஸ் ஃப்யூச்சர் மீ. அதாவது கரண்ட்டில் நான் எப்படி இருக்கேன், இன்னொன்று ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறது. ஆக்சுவலி நம்மளோட தாட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுறது தான் யூனிவர்ஸ்லேருந்து. அதை ரிட்டன் ஃபார்மாக வச்சு டெய்லி விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்காக இந்த பேஜை நான் இந்த இயரில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து தான் நம்மளோட ஜேர்னல் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 2024க்கு இன்டென்ஷன் என்ன இந்த ஹோல் இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று மை வேர்ட் ஆஃப் த இயர். த்ரூஅவுட் த இயருக்கு வந்து நம்ம என்ன வேர்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. இது ஒன்று தான் இல்லை, ஒரு 2-3 வேர்ட்ஸ் கூட நான் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னோடய ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எதை அதிகமாக பண்ணணும், எதை கம்மியாக பண்ணணும்னு. அப்புறம் என்ன அஃபர்மேஷன்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், என்ன பாசிட்டிவ் தாட்டில் நிற்க போகிறேன் அப்படின்ட்டு. அடுத்து ஒரு கோட், ஒரு நல்ல பாசிட்டிவ், ஸோ மெனி கோட்ஸ் நிறையா இருக்குது இல்லையா அவைலபிளாக, அதில் ஒரு பெஸ்ட் கோட் எடுத்து எழுதலாங்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பேஜ், விஷன் போர்டு. நம்ம என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை காட்டுறது. இதுக்கு நான் வந்து பிரிண்ட் அவுட்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வேணும் அப்படின்னா கேளுங்க. நான் அந்த ஃபஸ்ட் பார்ட் எதெல்லாம் நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன் அதெல்லாம் வந்து விஷன் போர்டில் இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த ஜேர்னல் பேஜில். நெக்ஸ்ட்டு நான் சொன்னது தான், நம்மளோட ட்ரீமை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா ஒரு இப்போ எப்படி இருக்கோம், 5 இயர்ஸ் கழித்து எப்படி இருப்போம், 10 இயர்ஸ் கழித்து எப்படி இருப்போங்கிற ஒரு அசம்ஷன் நம்ம இப்போ வச்சாதான் அது கண்டிப்பாக நடக்கும். இங்கே பாருங்கள், அதை எப்படி பேஸ் பண்ணி பிரிக்கிறோம் அப்படின்னா வெல்னஸ், கரியர், ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஸ். இன்னொன்று வந்து ஃப்ரீயாக, அதாவது அப்போ அந்த ஸ்பாட்டில் ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதையும் எழுதிக்கலாம். இதெல்லாம் எழுதி பண்ணினா தான் நமக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரீ பிளானோடு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எப்பயும் வந்து கோல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன பேசிஸுங்கிறது எழுத போகிறேன். ஒரு 2 பேஜ் அலாட் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த கோல் வந்து நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குங்கிறத ஒரு லைனில் எழுதிட்டு, அதுக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக இங்கே நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்ரெஸ்ஸாக போகிறோன்னு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு. அதுக்கு ஒரு இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு செல்ஃப் ரிவார்ட் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நோக்கி நம்ம இன்னும் சீக்கிரமாக அந்த கோல் அச்சீவ் பண்ண நம்மளால் முடியும். நமக்கு ஒரு செல்ஃப் அப்ரிஷியேஷன் தேவை இல்லையா, அதுக்காக தான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டாக். நம்ம என்னென்ன நமக்கு பாசிட்டிவாக நடக்கணும் இல்லை நடந்துச்சு அதெல்லாம் இங்கே எழுதிட்டு, நம்ம ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும்போது வந்து இந்த பேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு சில பாசிட்டிவ் டாக்ஸ் எழுதலாம்.
சம்டைம்ஸ் நம்ம வந்து என்னென்ன ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருப்போம். அதுக்காக இது டெய்லி ஹேபிட்ஸ்க்கு ஃபிசிக்கல் ஹெல்த்தை பேஸ் பண்ணி மென்டல் ஹெல்த்தும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணலாம், நம்மளோட கரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, நம்ம என்வாயன்மெண்ட் சுற்றி இருக்கிறத பற்றி நினைக்கிறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா இருக்குது இல்லையா, அதுக்குமே ஒரு டெய்லி ஹேபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் நான் பார்ப்பேன், அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2024 செக்லிஸ்ட். என்னென்ன படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும், என்னென்ன ஸ்கில்ஸ் நியூவாக லேர்ன் பண்ணிக்கணும், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறது, என்ன படம் பார்க்க போகிறோம், எந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எழுதுறதுக்காக இந்த பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து குவார்ட்டர்லி பிளானிங். இது இந்த இயர் தான் நியூவாக இன்க்ளூட் பண்ணது. அதாவது மந்த்தை 3 டிவைட் பண்ணி 4 டைம்ஸ் பிளான் பண்ணுற மாதிரி, ரீஷெடியூல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு நல்ல ஈஸியாக இருக்கும். டாப் 3 கோல்ஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்தில், அதை டிவைட் பண்ணி ஜனவரிக்கு, ஃபெப்ரவரிக்கு, மார்ச்சுக்கு என்னென்னு தனியாக நோட் பண்ணிக்கிறது. ஸோ இதை இப்போ பிளான் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிளியராக வந்துடும். நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுதா, இல்லை எங்கே லேக் ஆகுது, எங்கே இன்னும் இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரதுனால இந்த குவார்ட்டர்லி பிளானிங் வந்து டிசைன் பண்ணி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதில். இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூனுக்கும் தனியாக இருக்கும். ஸோ தட் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜனவரி மந்தோட பிளான் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஜனவரி மந்த் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.